அண்ணா பாத்தியா, இந்த செடியை விட என் செடி தான் வளர்ந்துருக்கு. உன் செடியை விட என் செடி தான் ரொம்ப பெருசா இருக்குது. நான் என்ன இந்த வளர்த்து காமிக்கிறேன். உன் செடி வளர்றதுக்குள்ள என் செடி அதோட பெருசாயிடும். நான் வளர்க்கறதுலயே ரொம்ப பெரிய செடியை வளர்த்து காமிக்கிறேன். வளர்க்கறதுலயே ரொம்ப பெரிய செடியா? அம்மா 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 மம்மி மம்மி உலகத்திலே பெரிய செடி எது மம்மி? உலகத்திலே பெரிய செடியா? செடி என்ன செடி? பெரிய மரத்தை பத்தியே சொல்றேன். அந்த மரம் ரொம்ப பெருசா இருக்கும், பலமாவும் இருக்கும். சில மரம் பெருசா இருக்கும், ஆனா பலம் இல்லாம இருக்கும், முருங்கை மரம் மாதிரி. சில மரம் பலமா இருக்கும், ஆனா பெருசா இருக்காது. ஆனா இந்த மரம் பலமாவும் இருக்கும், பெருசாவும் இருக்கும். அந்த மரத்தோட பேரு இதுதான் அந்த பாபாவ் மரம். இந்த மரம் ஆப்பிரிக்கா காடுகள்ல தான் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்ல, அமெரிக்கா, ஆஸ்திரேலியால கூட இந்த மரம் இருக்குது. இந்த மரத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த மரம் தனக்குள்ள அதிக அளவு தண்ணியை சேமிச்சு வச்சுக்கும். எவ்வளவு அப்படின்னா, கிட்டத்தட்ட 1,20,000 லிட்டர் வரைக்கும் தண்ணியை சேமிச்சு வச்சுக்கிடும். உலகத்திலேயே ரொம்ப வயசான பெரிய பாபாவ் மரம் 5000 வருஷம் உயிர் வாழ்ந்ததா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. மனுஷங்க அதை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாங்கன்னா 6000 வருஷம் கூட வாழுமா. இதை எப்படி டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னா, வறட்சியான காலங்கள்ல தண்ணி தேவைக்காக இந்த மரத்தோட பட்டைய பிழிஞ்சு அதுல இருந்து தண்ணி எடுத்து குடிச்சுக்கிறாங்க. அந்த தண்ணி ரொம்ப சுத்தமானது, அதே சமயம் ரொம்ப சுவையாவும் இருக்கும். அதனால அதை அப்படியே குடிச்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, அந்த மரத்தோட உள்பகுதியில போய் அதை செதுக்கி அதை ஒரு டேங்க் மாதிரி வச்சு அதுல இருந்து கூட தண்ணி எடுத்து குடிச்சுக்கிறாங்க. இப்படிதான் மனுஷங்களால இந்த மரம் டிஸ்டர்ப் ஆகுது. சோ அவங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6000 வருஷம் வரைக்கும் இந்த மரம் வளரக்கூடியது. சரி, மரம்னு இருந்தா பலன் இல்லாம இருக்குமா? இந்த மரத்திலையும் பழங்கள் இருக்கதான் செய்யுது. அந்த பழங்கள் ரொம்ப சத்து உள்ளது. இதை அப்படியேவும் சாப்பிடுவாங்க. இல்ல அப்படின்னா அந்த பழத்தை பவுடர் ஃபார்மா மாத்தி அதை பால்ல கலந்து, இன்னும் ஐஸ்கிரீம்ல கலந்து கூட அதை சாப்பிடுவாங்க. மொத்தத்துல இதோட பழம் பயங்கர சக்தி மிகுந்தது. இவ்வளவு ஸ்பெஷலான இந்த மரம் சமீப காலங்கள்ல தான் அதிகமா பேசு பொருளா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 21ஆம் நூற்றாண்டு, அதாவது 2000வது வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த மரங்கள் அதிக அளவு சாகிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிக அளவு புவி வெப்பமயமாதல், தண்ணீர் வறட்சி, இன்னும் மக்கள் அதிகமா அந்த மரங்களை சேதப்படுத்துறது, இதனால அந்த மரங்கள் இறந்து போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுதான் பர்டிகுலரான காரணம் அப்படின்னு எதையுமே அவங்க சொல்லவே இல்லை. இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் நிறைந்த இந்த மரம் ஒரு நாள் இறந்துதான் போகுது. மனுஷங்களா பிறந்த நம்ம ஒவ்வொருவரும் ஒரு நாள் மரணிச்சுதான் ஆகணும். ஆனா வேதம் சொல்லுது, யோவான் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம், நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். ஏசப்பா கொடுக்கிற தண்ணீர் நித்திய ஜீவகாலமாய் நமக்குள்ள ஊறுகிற அந்த நீரூற்றாய் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறோமோ, அப்போ அவர் நமக்குள்ளே இருந்து ஜீவ காலமும் நம்ம அவரோடு இருக்கும்படி செய்யறார். நித்திய காலம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் இல்ல, என்னென்னைக்கும் நம்ம இந்த உலகத்துல மரணிச்சா கூட தொடர்ந்து நம்ம ஆண்டவரோட இருக்கிற ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்கும். அது எவ்வளவு பெரிய மேலான ஸ்லாக்கியம் இல்லையா? சோ அதனால உங்க வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிங்க, அதன்படி நடங்க. நித்தியமா அவரோட இணைந்து இருக்கிற அந்த மேலான ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென்.